வாழ்க வளமுடன். குருவே துணை. Respected elders and dear young friends, அனைவருக்கும் வாழ்க வளமுடன். So welcome to this session. Today we are in the 5th day. So it gives me really I feel very happy to have you all in this session continuously for the 5th day. நம்ம வழக்கம் போல இறைவணக்கம் குரு வணக்கம் பாடி நிகழ்ச்சியை தொடங்க போறோம். இன்னைக்கு இறைவணக்கம் பாட மதுஸ்ரீ வர்றாங்க. மதுஸ்ரீ, வெல்கம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. உங்களை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுங்க. என்ன பண்றீங்க? எந்த ஊர்? மதுஸ்ரீ, சென்னை திருவற்றியூர் மன்றம்மா. நான் மதகுபட்டி மாணவர்கள் பேரவையில உறுப்பினரா இருக்கேன். நான் 10th முடிச்சுட்டு +1 ஜாயின் பண்றேன். ஓ, வெல்கம் கண்ணா, ரொம்ப சந்தோஷம். எங்கள் இறைவணக்கம் பாடி தொடங்கி கொடுங்கம்மா. ஓகே. குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆதி என்னும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடையே உணர்த்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மதுஸ்ரீ, மிக்க நன்றி. ரொம்ப அழகா பாடுனீங்க. இப்போ குருவணக்கம் பாடுறதுக்கு சேலத்துல இருந்து சாய் லேகா வர்றாங்க. சாய் லேகா முன்பே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. டூயிங் ஹர் 11th standard in Emerald Valley Public School. Now I welcome Sai Lekha to sing Guru Vanakkam. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அந்த மதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைத்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வை எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஷாய்லேகா, ரொம்ப அழகா குருவணக்கம் பாடி கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நம் அனைவருக்கும் அறிமுகமான கார்த்திக், ஏன்னா அவங்க ரொம்ப அழகா, அவர் தான் முதல்ல ஃபீட்பேக் சொன்னார் நமக்கு தன்வி ஓராவோட டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி. சேலத்துல உள்ள கருப்பூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல 2nd இயர் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் கார்த்திக் அவர்கள் நமக்கு இப்போ அருட்காப்பு சங்கற்பம் இரண்டும் சொல்ல போறாங்க. வெல்கம் கார்த்திக். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கார்த்திக், மிக்க நன்றி. இந்த இணைப்புல இருக்க அனைவருமே உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ இறையருளையும் குருவருளையும் பிரார்த்திக்கிறோம். இன்று நான் நமக்கு தெரிந்த டாக்டர் பரத்தோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். டாக்டர் பரத், வெல்கம்.
You can continue your speech on leadership skills. Thank you very much, Kanna. Thank you, ma'am. வாழ்க வளமுடன். Yeah, good evening all. This is Bharat Prakash. As we are talking about leadership, I have mentioned 4 qualities: self-confidence, the urge to serve, self-motivation, and the 4th one is vision. So நம்ம 3 பத்தி பார்த்திருக்கோம். இந்த 4th இப்ப விஷன், அதாவது நோக்கம். எதற்காக, why, அதான் வந்து நோக்கம். இந்த நோக்கம்ங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, இப்போ ஒரு லீடர்ஷிப்ல இந்த நோக்கம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, ஒரு எஸ்கலேட்டர் உங்களுக்கு தெரியும்ல, இயங்கும் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்கலேட்டர்ல நீங்க அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அதுவே உங்களை மேல கொண்டு போய் விட்டுரும். வேற எந்த ஸ்டெப்பும் வேற தேவையில்ல, அந்த ஒரு ஸ்டெப்பே உங்களை மேல கொண்டு விட்டுரும். ஸோ அது போல லீடர்ஷிப்ல இந்த விஷன், ஒரு நல்ல விஷன் அப்படிங்கிற அந்த விஷனோட நீங்க அந்த ஸ்டெப் எடுத்து வச்சா அதுவே உங்களை ஆட்டோமேட்டிக்கா லீடர்ஷிப்ல மேல கொண்டு. ஸோ தட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விஷன் இன் லீடர்ஷிப். ஸோ இப்போ விஷன் அண்ட் வாட் இஸ் ஆம்பிஷன்? So first, let me hear from kids. யாராச்சும் உங்க ambition சொல்லுங்க. சித்தா டாக்டர் ambition. Yeah, very good. வேற யாராச்சும்? I would like to build the one of the world's finest scientific industries. Yeah, super. Okay, your name? Pullasan Chandrasekhar, and my friend is also here. He's one of my partner too. We both are only focusing on it. Yeah, okay, super. So that's good. Okay, so Siddha doctor யார் சொன்னீங்க? மதுஸ்ரீ. Yeah, okay, மதுஸ்ரீ and சந்திரசேகர். Yeah, okay. So இப்ப ஆம்பிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதை சொல்றோம். ஸோ இதுல why அப்படிங்கிறது விஷன். Why should I be like, why should I become that, why should I become this அப்படிங்கிறது தான் அந்த விஷன். ஏன் எல்லாருமே படிக்கிறோம், எல்லாருமே ஒரே அளவுக்கு கஷ்டப்படுறோம், எல்லாருமே ஒரே அளவு உழைப்ப போடுறோம். பட் ஆனாலும் ஒரு சிலர் தான் வந்து அந்த தலைமை அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. அது ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அந்த இடத்துலதான் முக்கியமா வர்றது நோக்கம். இப்ப என்னோட நோக்கம் என்னவா இருக்கணும்? நான் ஒரு டாக்டர் ஆகணும். டாக்டராய் நான் நல்லா எனக்கு நல்லா பணம் வேணும், நல்லா சம்பாதிக்கணும், என்னோட ஸ்டேட்டஸ் மாறணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்தா நான் ஒரு டாக்டர்ல ஒருத்தரா இருப்பேன். பட் அதையும் தாண்டி ஒரு தலைமைக்குரிய ஒரு டாக்டரோட குணம் எப்படி இருக்கணும்னா, நான் டாக்டராய் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஏன்னா நான் டாக்டர் ஆனா எனக்கு பணம் வருமோ, எனக்கு ஸ்டேட்டஸ் வருமோ, அந்த எதிர்பார்ப்பு இல்லாம நான் டாக்டராய் இவ்வளவு பேர் குணம் செய்யணும், இலவசமா இவ்வளவு பேருக்கு மருத்துவம் செய்யணும், அந்த ஒரு விஷன் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஹி பிகம்ஸ் அ லீடர் இன் ஹிஸ் டியூட்டி. வாட் எவர் மேபி, இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், டீச்சர், எதுவா இருந்தாலும் இந்த ஒரு நோக்கம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி லீடர்ஷிப் பில்ட்ஸ். இப்போ பொதுவா சரி இப்போ கேட்போம். ஸோ சித்தா டாக்டர் சொன்னீங்களா மதுஸ்ரீ? Yes, sir. Okay, so உங்க ambition வந்து சித்தா டாக்டர். So what is your vision? Vision. நீங்க எதுக்காக, அதான் இப்ப சொன்னீங்களா, நீங்க எதுக்காக சித்தா டாக்டர் ஆகணும்? இயற்கையா நம்ம வந்து உணவு தான் இது பண்ணோம், இது கெமிக்கல்ஸ் தான் சாப்பிடக்கூடாது, அதனால கொஞ்சம் இயற்கை மருத்துவம் தான் வைக்கணும். ஓகே ஓகே. சோ இப்போ உங்களோட சோ ஓகே. சோ உங்க ஆம்பிஷன்ல எப்ப நீங்க அந்த மோஸ்ட் லீடர்ஷிப், உங்க ஆம்பிஷன்ல நீங்க எப்போ ஒரு லீடரா வர முடியும்னா உங்களோட விஷன் வந்து ஒரு ப்ராப்பர் விஷனா இருக்கணும். இட் ஷுட் பி லைக் அ ஒரு சர்வீஸா நீங்க நினைக்கணும். மெடிசன் இஸ் சர்வீஸ், இன்ஜினியரிங் இஸ் சர்வீஸ், எல்லாமே ஒரு சர்வீஸ் தான். பட் நம்மளோட பாயிண்ட் எப்ப மாறுது, எதுல அதிகமா நம்மளுக்கு மணி கிடைக்குது, எதுல ஒரு நம்மளோட ஸ்டேட்டஸ் உயருது, அதை வச்சு நம்ம பிரிச்சுக்கிறோம். பட் ஒவ்வொரு துறையுமே தேவை, அதுல ஒவ்வொரு தலைமையா இருக்கிறது தான் ஒவ்வொருத்தங்களோட நோக்கமா இருக்கணும். இப்ப அவங்க வந்து சொன்னாங்க இல்லையா, நான் இயற்கையா இது பண்ணணும் அப்படின்னு. ஸோ இன்னொருத்தர் இருந்தாரு, சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ், சந்திரசேகர் நினைக்கிறேன். Hello, sir. Yeah. So hello. So your ambition, you said. So what is your vision? Actually, the vision of my goal is, I mean, my ambition is, when I started with my own ideas, there is a lot of promotion, but at the same time, like everybody can't bring it out. Even if they bring it out, main என்னன்னா mostly financial தான் எல்லாம் பாக்குறாங்க. So they need economically they must do something.
they must have something to execute their ideas. So people are not getting promoted even if they have a good a good idea, they are not getting promoted. So my vision is to build one of the best scientific industries, so where I can give a platform to everybody to build up their ideas on. And not only that, எங்களுக்கு எங்ககிட்ட இருக்க ஐடியாவையும் நாங்க வந்து லைக் we need to build it up. ஸோ ஆனா வந்து நம்ம இன்னைக்கு ஈவன் இப்போ வந்து நம்ம வேறவங்க கிட்ட ப்ரமோஷனுக்கு போனாலும், ஸோ தோஸ் பீப்புள் ஆர் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் வாட் தே கேன் கெட் ஃப்ரம் அஸ் அண்ட் not they're not looking after the goods. They just need like what they can, like economically அவங்களுக்கு என்ன வேணுமோ அதான் அவங்களால எடுக்க முடியும். So they're not focusing on the ideas and the wellness of the ecological situation. ஓகே ஓகே. பரத் வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷம், எனக்கு புகழரசன் சந்திரசேகர் எங்க இருந்து பேசுறீங்க? மேம் ஐ எம் நாங்க கொல்லிமலைக்கு பக்கத்துல இருந்து, ஐ மீன் தம்மம்பட்டி. ஓகே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நோ மேம், இப்ப நான் 10th ஸ்டாண்டர்ட். வாவ், தட்ஸ் ரியலி கிரேட் அண்ட் அமேசிங். 10th ஸ்டாண்டர்ட் எங்க படிக்கிறீங்க புகழரசன்? எந்த ஸ்கூல்? உங்க பேர் புகழரசன் கரெக்டா சொல்றேனா இல்ல வேற யாரோட பேர்லயாவது நீங்க உள்ள வந்திருக்கீங்களா? இல்ல மேம், இது என் பேர் தான், புகழரசன் சந்திரசேகர். தட்ஸ் மை நேம். ஓகே, பியூட்டிஃபுல். சொல்லுங்கப்பா, எந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கீங்க? நான் ஆர்எஸ்கே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறேன் மேம். அண்ட் மை ஃப்ரெண்ட் MK X3 is here. I mean Midul Kritik. That's his ID. Actually both together are only focusing on developing this. Just புகழரசன், உங்களோட இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குதுப்பா, உங்க விஷன். சரி, நம்ம நாட்டுல என்ன பிக்கஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னா, யங் ஏஜ்ல வந்து எல்லாருமே விஷனோட தான் லைஃப ஸ்டார்ட் பண்றோம். வேறஸ் இந்த மேரேஜ் அப்படி எல்லாம் ஆனதும் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வரும்பொழுதுதான் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிடுறோம்ப்பா, we just get diverted. சோ இந்த குரூப்போட நோக்கமும் இந்த யங் ஏஜ்ல உங்க ஐடியாஸ், நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, நான் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்க விரும்புறேன், ஐடியாஸ் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு ஆக்ஷன். பட் அது வந்து ஒரு தனி மனிதரால நிச்சயம் முடியும். பட் ஸ்டில் நமக்கு சப்போர்ட் இருந்தா சுலபமாக சாதிக்க முடியும். அதனால கண்ணா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிப்பா உங்களோட இதுக்கு. நீங்க நிச்சயமான ஒரு லீடர் தான். அதுவும் when you are in 10th standard you are able to have this vision. We just appreciate you. So over to Bharat. ஓகே. சோ இப்போ இவரோட விஷன் சொன்னார் இல்லையா, சோ இந்த விஷன்ங்கிற அந்த ஒரு ஸ்டெப் வச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த 3 குவாலிட்டிஸ் இவருக்கு டெவலப் ஆகும். இப்போதைக்கு என்ன சந்திரசேகர் லாஸ்ட் 2 days அட்டென்ட் பண்ணீங்களா? இல்ல ஆக்சுவலி ஆனா இன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே. சோ லாஸ்ட் 2 days வந்து நம்ம லீடர்ஷிப்க்கு 4 குவாலிட்டிஸ் சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், the urge to serve, and the third one is self motivation. ஸோ இந்த 3மே வேணும். நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு பிளாட்ஃபார்ம் வேணும், யாரும் சப்போர்ட் இல்லைன்னு, அது நெக்ஸ்ட். பட் ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க எப்பவுமே டவுன் பண்ணிடக்கூடாது. உங்க விஷயம்ல நீங்க அட்டாச்சா இருக்கணும். ஐ கேன் டூ திஸ். ஸோ உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா, என்னை பொறுத்தவரைக்கும் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல ஒருத்தங்க தானா வந்து நீங்க எக்ஸிபிட் பண்ணுங்கன்னு சொல்றது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லலாம். கிடைச்சா அது ஒரு லக் ஆக்சுவலா. மாதிரி உங்களோட டேலண்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. building up my own platform. யா அதான் சொல்றேன். சோ அந்த பிளாட்ஃபார்ம் நீங்க வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஹலோ. ஆமா. யா. சோ அதை நீங்க வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த 3 குவாலிட்டிஸ். எஸ் ஆஃப் கோர்ஸ். யா. சோ அந்த 3 குவாலிட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப எசென்ஷியல். அவங்க சப்போர்ட் பண்ணலையோ இல்ல அவங்களுக்கு வந்து நீங்க டவுன் ஆகவே கூடாது. உங்களோட விஷயம் நீங்க அட்டாச்சா இருந்தீங்கன்னா, சோ நீங்க கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க எடுக்கலாம். ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் வைங்களேன், ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா போகலாம். ஐ ஹேவ் திஸ் ஐடியா, ஐ வாண்ட் டு டெல் திஸ் அப்படி நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஏறலாம். ஸோ அது ஏறி சக்சஸ்ஃபுல்லா அது அக்செப்டபிளா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இட் பி சக்சஸ். ஸோ நீங்க எப்பவுமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல அப்படிங்கறத வந்து நம்ம எடுத்துடணும். நான் திருப்பி நான் டெவலப் பண்ணிட்டே இருப்பேன். நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ அதான் வந்து ஒரு லீடர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர் கிரியேட் பண்ணுவார். லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சர்ச் பண்ணி போகாம they just build opportunities for themselves. இன்னும் நிறைய மீன்ஸ் இருக்கு. நிறைய மீன்ஸ் நம்ம என்ன சொல்றது, ஒரு கான்ஃபரன்ஸ் போகிறோட நம்ம ஈவன் சோஷியல் மீடியால இப்ப நிறைய சயின்டிஸ்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்காங்க, அது உண்மை. ஸோ அந்த மாதிரி சொல்றேன். ஸோ யூ கேன் எக்ஸிபிட் இன் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ தட்ஸ் திங். ஓகே, நவ் கமிங் டு அவர் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம விஷன் சொன்னோம் இல்லையா, அந்த விஷனை பத்தி கெனடி வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. ஹோப் யூ ஆல் நோ ஹூ இஸ் கெனடி. 35th US president.
ஸோ அவர் நம்ம அந்த பிரசிடென்ட் அப்படிங்கிற அந்த லீடர்ஷிப் வந்த உடனே எல்லாரும் ஒரு ஸ்பீச் தருவாங்க. அந்த ஸ்பீச் அப்போ காமனா எல்லாரும் என்ன தருவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஐ வில் டூ திஸ் ஃபார் யூ, ஐ வில் டூ திஸ், நான் இந்த முன்னேற்றம் கொண்டு வருவேன், இந்த மாற்றம் கொண்டு வருவேன் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பட் கென்னடி என்ன சொன்னாருன்னா, அந்த கோட்ஸ் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. இதான் அவர் சொன்ன கோட்: சே நாட் வாட் த கண்ட்ரி கேன் டூ ஃபார் யூ, சே வாட் யூ கேன் டூ ஃபார் த கண்ட்ரி. சே நாட் வாட் த கண்ட்ரி கேன் டூ ஃபார் யூ, பட் வாட் யூ கேன் டூ ஃபார் த கண்ட்ரி. தமிழ சொல்லணும்னா, நீ பிறந்த நாடு உனக்கு என்ன செய்யும் என்று எதிர்பார்க்காதே, நீ பிறந்த இந்த நாட்டுக்கு நீ என்ன செய்வாய் என்று சிந்திப்பாய் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா லீடர்ஷிப் அவருக்குள்ளேயே வரும். யா நான் என்ன பண்ணுவேன், வாட் கேன் ஐ சர்வ், ஸோ இதை நான் என்னோட ஆம்பிஷன் இது, நான் எதுக்காக இதை வச்சிருக்கேன், அந்த விஷன் கரெக்டா இருக்கணும். இப்போ 3 days முன்னாடி கூட மேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்துல் கலாம் வந்து எவ்வளோ ஒரு ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் அவருக்கு ரொம்ப கீழே இருந்துச்சு, நோ மணி, நோ சப்போர்ட். பட் அப்படி இருந்தால் அவரால் எப்படி இவ்வளவு தூரம் முன்னேற முடிஞ்சு அப்படின்னா நிறைய சொல்லலாம். ஹி ஹேட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஹி ஹேட் நாலேஜ். பட் இது எல்லாத்தையும் தாண்டி அவரோட விஷன். அவர்கிட்ட போய் ஏன் படிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் படிக்கணும்? வேற யாராச்சும், இவங்க 2 பேர் தவிர வேற யாராச்சும் சொல்லுங்க. வாழ்க வளமுடன் சார். ஐ எம் மதுமிதா. நம்ம நாலேஜ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஓகே, சயின்டிபிக் நாலேஜ், சொல்லுங்க. லைக் சயின்டிபிக் நாலேஜஸ், ஸ்டடீஸ் படிக்கும் போது நம்மளுக்கு வந்து நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகே, பேசிக்கான நாலேஜஸ், லைக் நம்ம வந்து இப்ப இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம், நம்ம வெளிநாட்டுக்கு போறோம், இங்கிலீஷ் தெரியணும். சம் அதர் ஸ்டேட்ஸ் போகும்போது நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியணும், அதுக்காக. ஓகே, தட்ஸ் இட். ஓகே. ஸோ நம்ம டெவலப் பண்ணி படிக்கணும், அது ஒண்ணு. அதையும் தாண்டி நம்ம விஷன்ல என்ன இருக்கணும்னா, நாலேஜ் இஸ் டு சர்வ். நாலேஜ் ஃபார் மணி, மணி ஃபார் நாலேஜ், ரெண்டுமே இருக்கக்கூடாது. மணி இஸ் டிஃப்ரெண்ட், நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நம்ம கத்துக்கிறத நம்ம எப்படி வந்து, இப்போ அவர் சொன்னார் இல்லையா, ஐ வாண்ட் டு பில்ட் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி சொன்னார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களோட விஷன் இருக்கணும். நான் படிக்கிறது என்னோட கண்ட்ரிக்கு சர்வ் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லணும். நான் படிச்சுன்னா நான் நல்லா இருப்பேன். இது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன யங் சைல்ட்ஹுட்ல இருந்தே இதை நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஹி கேன் பி அ குட் லீடர் இன் ஃபியூச்சர். பொதுவாக நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சில்ட்ரன் கிட்ட என்ன சொல்லுவோம்னா, நாட் ஆல் பட் மோஸ்ட்லி, நல்லா படி நல்லா இருக்கலாம், நல்லா படிச்சுன்னா நீ நல்லா இருக்கலாம். பட் அதையும் தாண்டி எந்த ஒரு பேரண்ட் தன் சில்ட்ரன் கிட்ட நீ நல்லா படி, ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, நல்லா படிச்சுன்னா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த சைல்டுக்கு என்ன தோணுது, ஓ நம்ம படிக்கிறது நம்ம நல்லா இருக்கிறதுக்காக, ஸோ நம்ம நல்லா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சர்ச் பண்ண போயிடும். ஸோ அதையும் தாண்டி நீ நல்லா படிச்சினா நாளைக்கு 4 பேரை நல்லா இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்ப சொல்லும்போது அவன் நாலேஜோட அவன் எதுக்காக படிக்கணுங்கிறதையும் உணர்ந்துக்குவான். ஸோ விஷன் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு செட் ஆயிரும். ஸோ நான் படிச்சு தானேனா இது பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் அவங்க கிட்ட போய் நீங்க ஆம்பிஷன் என்னன்னு கேட்டீங்கனாலே ஐ வாண்ட் டு பிகம் டாக்டர் அப்படின்னு சொல்ல மாட்டான். அந்த சித்தா ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, ஐ வாண்ட் டு பிகம் சித்தா டாக்டர் அண்ட் ஐ வாண்ட் டு இன்டியூஸ் நேச்சுரல் மெடிசின்ஸ் டு ஆல். ஸோ தட்ஸ் அ பர்ஃபெக்ட் விஷன். ஸோ இந்த மாதிரி அதான் ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, காடோட பிளெஸிங்ஸ் யார் யாருக்கு கிடைக்கும், யாரு கூட காட் டிராவல் பண்ணுவாங்க. பொதுவாக காட் கிட்ட போய் பீப்புள் என்ன ப்ரே பண்ணுவாங்கன்னா, கடவுளே நான் நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், அப்படி ப்ரே பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்படி ப்ரே பண்றவங்களுக்கு காட் பிளெஸிங்ஸ் தருவாரு. பட் யாரு கூட காடும் சேர்ந்து வருவார்னா, அந்த பர்சன் ஹூ பிரேஸ் லைக் திஸ், கடவுளே நான் நல்லா படிச்சு நான் 4 பேராவது நான் நல்லா இருக்க வைக்கணும் அப்படின்னு வேண்டவங்க காடும் சேர்ந்து டிராவல் பண்ணுவார். ஸோ அந்த விஷன் அந்த அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு நல்ல விஷனோட ஒரு காட் பிலீஃபோட டிராவல் பண்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த 3 குவாலிட்டிஸும் சேர்ந்து டெவலப் ஆயிரும். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா குவாலிட்டிஸும், செல்ஃப் மோட்டிவேஷன் ஆகட்டும், ஒரு urge to serve, ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அதான் நான் சொன்னேன் இல்லையா, நோக்கம் வந்து ஒரு எஸ்கலேட்டர்ல வைக்கிற ஒரு ஸ்டெப் மாதிரி. ஒரு ஸ்டெப் வச்சா அதுவே ஆட்டோமேட்டிக்கா மேல நம்மள கொண்டு போய் விட்டுரும். ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் விஷன். ஸோ ஒரு லீடர்ஷிப்ல விஷனோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் ஆல் தீஸ் 4 குவாலிட்டிஸ். அண்ட் இப்போ ஒரு துறை, ஏதோ ஒரு துறை, இந்த துறையில நான் சிறந்து விளங்கணும். டாக்டர்ஸ்னா எவ்வளோ டாக்டர்ஸ் இருப்பாங்க, அந்த டாக்டர்ஸ் சிறந்து விளங்குறதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு விஷயம். இப்போ ஒரு பேச்சு, ஒரு மேடையில ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கணும், நான் நல்லா பேசணும்னா அவங்க என்ன கை தட்டணும், அவங்கள அப்லாட் பண்ணணும், என்கரேஜ், எனக்கு உண்டான ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கணும். ஸ்டேட்டஸ்னு இல்லை, அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு உண்டான ஒரு கிரெடிட் கிடைக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க இப்ப என்ன எடுத்துக்கணும், நான் அந்த மாதிரி நினைச்சு பேசணும்னா ஐ எம் டாக்கிங் வேஸ்ட், நான் பேசுறது வந்து வேஸ்ட்.
பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கணும், நான் பேசுறதால ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 4 பேருக்காவது அந்த இடத்துல நான் சொல்றது புரிஞ்சு அது நட்டத்துக்குலாம் இருந்தா அது அவங்களுக்கு புரிஞ்சு அதை அவங்க மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா அப்பதான் என்னோட விஷன் கரெக்ட். அப்பதான் நான் ஒரு அப்பதான் ஐ எம் ஸ்பீக்கர். இஃப் நாட் மை ஸ்பீச் இஸ் இட்ஸ் நாட் இட்ஸ் ஆக்சுவலி வேஸ்ட். ஸோ தட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விஷன் அண்ட் லீடர்ஷிப். So I wish you all set a best vision and come up a great leaders in future. Thank you all. வாழ்க வளமுடன் பரத் பிரகாஷ், யூ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். பெரியவர்கள் வார்த்தை வந்து எப்பவும் பலிக்கும்னு சொல்லுவாங்க. நம்முடைய இணைப்புல வந்து நான் நேத்தோ இல்ல முந்தானேத்தோ நான் சொன்னேன், நீதி அரசர் ஒருத்தர் வந்து உங்களை எப்படி புகழ்ந்திருக்காருன்னா, சுவாமி விவேகானந்தர் கனவு கண்ட ஒரு இளைஞன்னு புகழ்ந்திருக்காருப்பா அப்படின்னு. சத்தியமான வார்த்தைகள் அது. ஏன்னா இன்னைக்கு பெரியவங்களுக்கே கூட கண்ணா இந்த நாலேஜ் இல்ல. எஜுகேஷனோட பர்பஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து நாலேஜ் சீக்கிங்கோ அல்லது வந்து மணி, பொசிஷன், பவர் இப்படி பெரியவர்களே யோசிக்கிற காலகட்டத்துல பீயிங் சச் a யங் பாய் நீங்க என்ன அழகா டிஃபைன் பண்ணிருக்கீங்க. உங்கள் அறிவு ஒரு 4 பேருக்காவது பயன் ஆகணும், சமுதாய நன்மை தான் நோக்கமா இருக்கணும்ங்கிறது உயர்ந்த சிந்தனை. அதுவும் இந்த இளம் வயதில் நிச்சயமா கடவுள் உங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு கண்ணா. சோ we are all very happy. ஆமா, ஒரு நல்ல முத்து ஒருத்தர் நாங்க கண்டெடுத்திருக்கோம் இந்த சமுதாயத்துல. அதற்காக ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. இப்ப வந்து அவங்க ராஜேஸ்வரி அம்மான்னு ஒருத்தர் கை உயர்த்தி இருக்காங்க. நமக்கு நேரம் ஆயிட்டதுனால நீங்க ராஜேஸ்வரி அம்மா கொஞ்சம் ஒரு நிமிடத்துல சொல்றீங்களா? ஏன்னா உலக நல வாழ்த்துக்கு போகணும். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ராஜேஸ்வரி அவர்கள் வாழ்க வளமுடன் சொல்லுங்க. இன்னைக்கு நான் காலையில தான் உங்களோட ஸ்பீச் நான் கேட்டேன். நானு நீங்க இந்த லிங்க் வர சொன்னீங்க. ஆனா நான் ஒரு பயங்கர பிரமிப்புல இருக்கிறேன். இப்போ நல்லா பண்றீங்க இந்த நிகழ்ச்சியில. பிள்ளைங்க இல்ல, என்னால எமோஷனலே கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க அம்பாசமுத்திரத்துல இருந்து பேசுறீங்களா? நன்றி நன்றிமா, சொல்லுங்க. பரத் பேசுறத பார்த்தோம்னா என் பையன் சொன்ன டயலாக் அப்படியே வருது. அவன் சின்ன பிள்ளையில நாங்க பேசிக்கிட்ட விஷயங்கள் பரத் இப்ப பேசிட்டு இருக்கிறது. இப்ப என் பையன் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறான். அவனே இல்ல இத நினைக்கிறப்போ நான் அவன் பண்றப்போ சின்ன விஷயமா தான் நினைச்சேன். என்னோட டைலாக் பரத் சொன்ன அதே டைலாக் தான். நீ மட்டும் வேலை பார்த்தா பத்தாது தம்பி, 4 பேருக்கு யூஸா இருக்கணும். இது என்னோட டைலாக். நான் இது வந்து சின்னதுல இருந்தே அவனு சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். அதை இப்ப இன்னொரு பையனோட வாயிலா கேக்குற சமயம் எனக்கு அப்படி தாங்க முடியல. அத எனக்கு புரியுதுங்கம்மா. அதனாலதான் நாங்க உடனே உங்களை பேச சொன்னோம். இல்லன்னா பொதுவா இந்த நேரத்துல என்கரேஜ் பண்றது இல்ல. இருந்தாலும் இந்த எமோஷன்ஸ புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி. நம்ம இப்படிதான் வழி நடத்தணும் நம்ம இளைய சமுதாயத்தை. கண்டிப்பா நீங்க தொடர்ந்து மேல மேல கண்டிப்பா நல்லா வருவோமா. குருவர்களும் துணையா இருக்கும். அம்மா சொல்லுங்க. பரத் நீங்க வேற லெவல்ல சொல்லி இன்னைக்கு பாராட்டிட்டாங்க பரத் உங்களை. சோ எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சியையும் அதே சமயத்துல ஒரு புதிய கோணத்தில் சிந்திப்பதற்கும் கற்றுக் கொடுத்த பரத் அவர்களுக்கு நம் அனைவரது சார்பிலும் நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம். இப்ப வந்து உலக நல வாழ்த்து ஸ்வேதா பாடுறாங்க. சோ கண்ணா ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட். சண்டே அன்னைக்கு இதே டைம், நாளைக்கு ஃப்ரீ, நாளைக்கு எந்த கிளாஸும் கிடையாது. Sunday 6:30 those who are interested in learning basics of computer can join through this same link. Thank you very much. Sweta, உலக நல வாழ்த்துமா? உலக நல வாழ்த்து. உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். இளவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி தொகுப்புணர்வு பண்பாட்டை இயக்கட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடங்கரமை கலகங்கள் நடக்கும். நல வாழ்வை அளிக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அற
வாழ்க வளமுடன். ஸ்வேதா, மிக்க நன்றிமா, ரொம்ப அழகா பாடுனீங்க. இணைப்பில் இருக்கின்ற அனைவருக்கும் நன்றிகள். நாம் சண்டே சந்திப்போம், இதே டைம் ஈவினிங் 6:30. தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.